என்னுடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோ சென்ற வீடியோடைய ஒரு கண்டினியூட்டி, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்முடைய உணர்வுகளை எப்படி அங்கீகாரம் பண்ணி மற்றவருடைய உணர்வுகளுக்கும் எவ்வாறு அங்கீகாரம் பண்ணி அதை எப்படி நம்ம நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறோம் இல்லை மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பதிவு. முதல் சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ் டிஃபிகல்ட்டிஸ். நம்முடைய உணர்வுகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த சுயமாக தெரிய வருது, எந்த அளவுக்கு நம்ம அவேர் பண்ணி வச்சுருக்கோம், தெரிஞ்சு வச்சுருக்கோம், விழிப்புணர்வோடு இருக்கோம் அப்படிங்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ். அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், பிரச்சனைகள் என்ன. அப்போ நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய உணர்வுகளை நம்ம தெரிந்து கொள்வதற்கே ரொம்ப சிரமப்படுறோம். நிறைய நேரம் நம்மகிட்டே ஒரு பயாஸ் இருக்கும். சில விஷயங்களை நம்ம தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். இல்லைன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்ம என்னன்னு பார்த்துருவோம், நம்மளை மீறி ஒன்று இருக்கா அப்படிங்கிறதால நம்முடைய உணர்வுகளில் நம்மளை தவறாக வழி நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை ஒரு எமோஷனலாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழல். இது செல்ஃப் அவேர்னஸ் கூடிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ். ரெண்டாவது, எமோஷன் ரெகுலேஷன் சேலஞ்சஸ். சரி, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, பயங்கர கோபத்தில் இருக்கேன், என்ன செய்வேன்னு தெரியும். கோபத்தில் இருக்கேல்ல, நம்ம கோபத்தில் இருக்கும்போது வார்த்தைகள் வந்து கரெக்டாக விடணும். சில நேரங்களில் கோபம் இருக்குன்னு தெரியும், பட் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நம்மகிட்ட கோபம் இருக்கும். இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன், வாழ்க்கையில் அடி 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 அடி, தோல்வி தோல்வி தோல்வி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அவனால் என்னவே செய்ய முடியாது, அவனுடைய தோல்வியிலிருந்து மீண்டு வரவே மாட்டான். ஸோ இது எமோஷன் தெரிந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கோ அதில் மீண்டு வரக்கு தெரியாத ஒரு சில நேரங்களில் சிலர் எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணுறது, அடக்கி வைக்கிறது. அடக்கடக்க என்ன ஆகும்? ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அமைக்கிட்டே இருக்கீங்க, டப்புன்னு கையெடுத்தோம்னா என்ன ஆகும்? அப்போ நம்முடைய எமோஷன் உணர்வுகளும் திடீர்னு பஸ்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முந்தி நடந்த சில விஷயங்கள் நம்மளை என்ன செய்யும், ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். மூணாவது, எம்பதி அண்ட் சோசியல் அவேர்னஸ் பேரியர்ஸ். பொதுவாக சில நேரங்களில் நமக்கு அடுத்தவங்களுடைய உணர்வுகளை சரியான முறையில் புரிஞ்சுக்கிடாமல் போயிடலாம். கோபத்தில் இருக்கானா கோபத்தில் இருக்கேன், சும்மா நடிக்காதா, அவன் உண்மையிலே இல்லாட்டி வச்சே அவனை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது காரணம் வந்து கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நம்ம ஏன்னா இந்தியா மாதிரி நாட்டில் இன்னும் சொல்லவே இல்லை, பல கலாச்சாரங்கள் இருக்குது. அதிலுடைய டிஃப்ரென்ஸு நம்ம வந்து நிச்சயம் தவறாக மனிதனை இடம் ஓட்டுவோம். இல்லை சிலவனை நமக்கு பிடிக்காது, ஒரு பயாஸ் இருக்கும், ஒருத்தர் பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மூடு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிரும், பயாஸாக நடக்கும் பொழுது நமக்கு வேண்டவன்னா ஒன்று, வேண்டாதவன்னா ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இன்னொன்று, சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக நம்ம அனுதாபப்படுறோம்னு வச்சுக்கோ. ஒருத்தன்ட்ட அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுமாங்க, அதை சிலவே மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ எம்பதியை பேலன்ஸ் பண்ண தெரியாத ஒரு சூழல் இருக்கலாம். நாலாவது, கம்யூனிகேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸ். நம்முடைய எமோஷனை கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது என்ன பிரச்சனை வரும் கேட்டிங்கன்னா, அக்ரெசிவாக மாறிடும். கோபம் வந்து எப்படி வரும், அதை எப்படி சொல்லணுமோ அதை சொல்ல முடியாத மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த கம்யூனிகேஷன், ஒரு தகவல் பரிமாற்றம் வந்து சரியாக இருக்காது. அந்த உறவு முறையில் என்ன ஒரு ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணணும்னா டென்ஷன் ஆகாமல் ஹேண்டில் பண்ணால் தான் அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.
ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு சூழலில் வந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாகவே இருக்காது, அதற்குரிய சூழ்நிலையும் இருக்காது. அந்த நேரத்தில் நம்முடைய கம்யூனிகேஷன் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. 5 ஒர்க் பிளேஸ் அண்ட் லீடர்ஷிப் சேலஞ்சஸ். ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. அதில் நமக்கு தலைமை பதவி வகிக்கக்கூடியவங்க வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸே இல்லாத ஆளுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வார்? அவர்கிட்ட வேலை வைக்கிறாள் அப்படிலாம் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வச்சுருப்பார். ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டார், அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் மாட்டார், அங்கீகாரம் செய்ய மாட்டார். ஐயோ ரொம்ப சோகத்தில் இருக்கேன் இன்னைக்கு, அவன் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வீட்டில் இருக்க பிரச்சனையை இங்கே கொண்டு வருவார் அலுவலகத்துக்கு. அவர் அது மனிதருடைய இதாக இருக்கும். ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், இல்லை ஒரு ஃபைனான்சியலாக ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் டல்லாக இருக்காருன்னா அதை நம்ம புரிந்துக்கலாமல் அவனை போட்டுருந்தான் வசவு, என்னடா நீ யூஸ்லெஸ் ஃபுல்லாக உனக்கு ஒன்றுக்கு ஆக மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த அலுவலகத்தில் அந்த லீடருடைய போக்கு பிடிக்காமல் இங்கே என்ன ஆயிரும், எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அன்ப்ரொடக்டிவாக இருக்கும். உற்பத்தி அதாவது ஒரு ப்ரொடக்டிவாக வேலை பார்க்குறதுக்கும் சும்மா உட்காந்துருக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லைன்னா எம்ப்ளாயீஸ் சிலவங்களுக்கு எப்படி தான் தேவைப்படும்னா ஒரு அரகண்ட் ஒரு அத்தாரிட்டேரியன் ஒருத்தர் வேணும், சொல்கிறத கேளு, ஏன்னா அவன் வேலை பார்க்குறேன் அப்படிப்பட்டவனாக இருப்பேன், இல்லைன்னா ஏமாற்றக்கூடியவனாக இருப்பான். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை தான். அப்போ ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை சரியான வழியில் பயன்படுத்தலைன்னா அந்த ஒர்க் பிளேஸ்லேயோ அல்லது அங்கே லீடர்ஷிப்பில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். 6வது சொசைட்டல் அண்ட் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்சஸ். சொசைட்டல் அண்ட் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்சஸ்னால் என்ன? சில நேரங்களில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கலாச்சாரம், ஒன்றும் வேண்டாம், ஆம்பளை பையன் அழுகலாமாடா அப்படிமாங்க, இப்போ பொம்பளை பிள்ளைன்னு அழுகலாமாக்கும், இல்லை ஆம்பளை பையனை அழுகக்கூடாதா, அவன் உணர்ச்சி பேசக்கூடாதா, பொம்பளை பிள்ளைன்னா அடக்க ஒடுக்கமாறு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோஷனலாக சில விஷயங்களை டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தென் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா சொல்லவே வேண்டியதில்லை, நிறைய சோசியல் மீடியா டாமினேட் பண்ணுது. இப்போ இந்த சோசியல் மீடியா நம்முடைய உணர்வுகளோடு விளையாடும், நம்முடைய எக்ஸ்பிரஷனோடு விளையாடும், நம்முடைய அனுதாபங்களோடு விளையாடும். அப்போ இந்த சோசியல் மீடியா நம்மளை எப்படி பார்க்குதுன்னு பொறுத்து நம்முடைய உணர்வுகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக 7வது மெயின்டைனிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன். நார்மலாக இருக்கேன், ஒரு விஷயம் வருது, அந்த விஷயத்தை நான் என்ன செய்ய முடியும், ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே ஒரு ப்ரெஷரில் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம ஒரு வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு கோவத்தில் இருக்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு டல்லாக இருக்கலாம், எத்தனையோ உணர்வுகள் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு ப்ரெஷரில் இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் வரும்போது படக்கு நம்ம என்ன செய்வோம், ரியாக்ட் பண்ண சொல்லும். ஏற்கனவே ஒரு கோபத்தில் இருக்கேன், கோபம் முட்டுற மாதிரி இன்னொரு செயல் வருது, அப்போ என்ன ஆகும், அதனால் ஒன்றும் இல்லை மேனேஜ் பண்ண முடியும், டக்குன்னு ஒரு கோபத்தில் ஏய் என்ன வார்த்தையில் கட 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 கடன்னு வரும். ஏன்னா நம்ம சும்மா தானே சொன்னோம், இந்த ஆளுக்கு அப்படி கத்துறாரு அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச். ஒன்றும் வேண்டாம், பேர்ன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்த லெவலு. பேர்ன் அவுட்டுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி என்னடாங்கிற ஒரு அவனுடைய நிலை, உணர்வுகள் அவன் கையிலேயே இருக்காது. அந்த நேரத்தில் அவற்றை ஒரு பரிதாபம் தான் காமிக்கணும். ஐயோ ஏற்கனவே வீட்டில் ஃபைனான்சியல் ப்ராப்ளம், வீட்டில் அண்ணன் தம்பி கூட பிரச்சனை, வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை, இங்கே ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, அப்போ அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ இது எல்லாமே வந்து சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.